விஜய் ரசிகர்களை வச்சு எப்படியாவது இந்த சிவகார்த்திகேயன் மேலே ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு சிலர் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் என்னங்க வாய்க்கா வரப்பு தகராறா அல்லது சொத்து பிரச்சனையா அல்லது கட்சி பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. துப்பாக்கியை கையில் கொடுத்தாரு, வச்சுக்க சிவா அப்படின்னு. அதை கையில் வாங்கிட்டார். அதுக்காக அடுத்த விஜய் நான் என் பேருக்கு முன்னாடி தளபதின்னு போடுங்க, இளைய தளபதின்னு போடுங்க, சின்ன தளபதின்னு போடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரா? அல்லது விஜய் மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரா? அல்லது விஜய் மாதிரி ஏதாவது மேனரிசம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரா? ஒன்றும் கிடையாது. அந்த துப்பாக்கியை கொடுத்த பிறகு அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தன்னடக்கமாக ஆகிட்டார். ஏதாவது ஒன்று பேச போய் இந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா வந்துட போதுன்றதுக்காக ஆளே வேறு மாதிரி படித்து இந்த பராசக்தி படத்தினுடைய விழா கூட வள்ளுவர் கோட்டையில் நடந்தது. அது ரொம்ப பார்த்து பேசினாப்புல ஏதாவது பேசினா அதை தூக்கி போட்டுருவாங்கன்னு ஏதோ ஒரு இது கூட சொல்லியிருந்தார். தலைப்பாக வச்சு விட்ருவாங்க அந்த யூடியூப்பில். அப்படி ஒரு பயமாக இருக்குதுங்க. இன்னும் அது ஒரு உண்மையாக ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான். நீங்கள் உயரம் வளர 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 விமர்சனங்கள் என்பது சக்கப்போடாக வந்திருக்கும். இதை விட கடுமையாக அதெல்லாம் தாண்டி வந்தவர் தான் விஜய். விஜய் சந்திக்காத கேலி கிடையாது, விஜய் சந்திக்காத கிண்டல் கிடையாது, விஜய் சந்திக்காத பிரச்சனை கிடையாது, விஜய் சந்திக்காத பாலிடிக்ஸ் கிடையாது. இதுக்கும் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சினிமாவில் ஊர்ன ஒரு அனுபவசாலி, அவ்வளோ பெரிய டைரக்டரு. அப்படி இருந்தும் வெளுன்னு வெளுத்தாங்க விஜயை. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாவேக்கா அவனுடைய தலைவராக வந்துட்டார். சரி, இந்த பிரச்சனைக்குள்ளே வருவன் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம், அந்த ஜனநாயகன் படத்துக்கு கூட திட்டமிட்டு சிவகார்த்திகேயன் அன்னைக்கு தான் வந்தாவணுன்னு அவர் மோத பார்க்குறாரு. அப்படி மோதனா அவருடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விஜய் ரசிகர்கள்லாம் அப்படி கொந்தளிச்சுட்டு மூளைக்கு மூளை நின்றுட்டு இருக்காங்க, ஆச்சா போச்சான்னு இருக்காங்க. இறங்கி சிவகார்த்திகேயனுடைய போஸ்டர் பூரா கிழிச்சு விட போகிறாங்க, பேனர் பூரா இறக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஏங்க, அவங்க ஈரோடு கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்து சேலத்தில் என்ன பேச போகிறாரு, வேலூரில் என்ன சொல்ல போகிறாருன்னு அந்த ரேஞ்சில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஜனநாயகனை கொண்டாடுவாங்க. இன்னும் கேட்டால் ஜனநாயகன் கடைசி படம்னு அவங்களே பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. சரிங்க, ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது, கன்ஃபார்ம். அது அன்றைக்கே பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி ஒரு நாள் 10 ரிலீஸ் ஆக போகிறது. இதுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் கிடையாது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திரும்ப அவர் தான் களத்துக்குள்ளே வந்தார், அவர் தான் இறங்கினார், அவர் தான் ஒவ்வொரு தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணார், ரெஞ்சைட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தருக்காக சொன்னார். அதெல்லாம் அப்பட்டமான போய். ஆரம்பத்தில் அவங்களும் 9 தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. 14 வரட்டும், அவர் ஒரு பெரிய படம் வராரு, அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார், எங்கள் அண்ணா அவர். அதனால் அவர் படம் வரது தான், அதை வழிவிட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ என்ன பிரச்சனை பராசக்திக்கு அப்படின்னு நம்ம இறங்கி உள்ள விசாரிக்க ஆரம்பித்த பொழுது தான் தெரிகிறது. தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஓவர்சீஸில் மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு 4000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜனநாயகன் படத்தை போட்டுட்டா 5 நாள் கழித்து பராசக்திக்கு தியேட்டர் தரமாட்டோம் சாமி, நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த முறை பொங்கல் ஃபெஸ்டிவல் 10 நாள் கொண்டாட்டமாக வந்துருக்கு, வரப்போகுது. 10 நாள் லீவு. முன்கூட்டியே எல்லாரும் கட்டின்னு சென்னையில் இருக்கணும்லாம் ஊருக்கு சொந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறதுனால நாங்கள் ஷோவை அடுத்து தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால் நாங்கள் தியேட்டர் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 மிக மோசமான வருஷம். கிட்டத்தட்ட 300 படம் ரிலீஸ் ஆச்சு. 300 படத்தில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தியேட்டர் நடத்துறதா நடத்தக்கூடாதா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா பண்ணக்கூடாதான்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏதோ ஆக்சிஜன் கொடுத்தா மாதிரி இந்த 9 விஜய் படம் இறங்குது. நீங்கள் 5 நாள் கழிச்சு வரீங்கன்னா அந்த படத்தை நாங்கள் அதை தூக்கிட்டு நாங்கள் எப்படி உங்கள் படத்தை போட முடியும்? இது ஒரு பிரச்சனை. இப்போ தாம்பரத்தில் ஒரு 4 தியேட்டர் இருக்குன்னு வச்சுங்க. 4 தியேட்டர் 3ல் ஜனநாயகன் போடுறாங்க, 1ல் பராசக்தி போடுறாங்க. இந்த ஒரு தியேட்டருக்குள்ள பராசக்தி போடுறது அந்த தியேட்டர் ஒரு ஸ்க்ரீனு. அவங்க இந்த 5 நாள் எப்படி வெயிட் பண்ண முடியும்? எப்படி வெயிட் பண்ண முடியும் பாருங்க. அந்த தியேட்டர் ஓனருக்கு என்ன ஆகும் மனசு? அவருடைய மனநிலை இருக்கா? ஏங்க, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும், உள்ள வேலை செய்கிற பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், தியேட்டர் மெயின்டைன் பண்ணணும், கேன்டீன் விற்கணும். 5 ஷோ ஓடுது சாமி 5 நாளைக்கு. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கலெக்ஷன். இந்த 50 லட்ச ரூபாய் யார் விடுவாங்க? இது எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன தகவல். இது நானாக சொல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன தகவல். இப்போ என்ன ஆகிப்போச்சு, எல்லாருடைய கவனமும் ஜனநாயகம் பக்கம் திரும்பினால இப்போ கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிற பராசக்தி படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே வரலாம்,
சரி 9ஆம் தேதி வேணாம், 10ஆம் தேதி வருவோம். சரிங்க, இதுக்கு முன்னே இந்த மாதிரி கிளாஷ் வந்து நடந்ததே கிடையாது தமிழ் சினிமாவில். ஏங்க அதெல்லாம் அந்த காலங்க 90கள் ஒரு 12 படம் வரும், 13 படம் வரும், 14 படம் வரும். அப்போ சினிமா செழிப்பாக இருந்தது. அப்போ ஏ பி சின்னு சென்டர் இருந்தது. ஏல ஓடின பிறகு தான் பியில் கொண்டு வராங்க, பியில் ஓடின பிறகு தான் சியில் கொண்டு வருவாங்க. அப்போ ரீலு, இப்போல்லாம் வந்து கியூபு, ஒரே பட்டனை தட்டினா எல்லாம் உலகம் முழுக்க ஒரே சமயத்தில் ஓப்பன் ஆகிடும். இதில் எங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே வேளையில் அது ரொம்ப காலம் கிடையாது, மிக சமீபத்தில் தான். ஒன்றுமே வேணாம், உதாரணம் வந்து இதே மாதிரி ஒரு பொங்கலுக்கு பேட்டை படமோ விஸ்வாசம் படமோ வந்ததா இல்லையா? குய்யோ முறையோ பேட்டையா விஸ்வாசமா, விஸ்வாசமா பேட்டையா, ஆச்சா போச்சா அப்படின்னு யாருமே ஒன்று சொல்லல. ரைட்டு, ஓகே. எந்த படம்? ரஜினிக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அஜித்துக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ரஜினியை கொண்டாட போகிறாங்க, அஜித்தையும் கொண்டாட போகிறாங்க. ரஜினிக்கு மிக முக்கியமான படம், அஜித்துக்கு மிக முக்கியமான படம். ஏன்னா அதுக்கு முந்தைய படங்கள்லாம் சரியா போல. பேட்டையை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் ஒரு அசல் அக்மார்க் ரஜினி ரசிகராக அந்த படத்தை எடுத்திருக்காருன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. விஸ்வாச படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சென்டிமெண்ட்டு பெண்கள் ஆடியன்ஸை கண்டிப்பாக ரீச் ஆகும். இங்கே அஜித்துக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆடியன்ஸ் ரொம்ப குறவுன்னு வாங்க. வந்து இந்த படம் பாருங்கன்னு அவங்க ஒரு பக்கம். சரி வாங்க நீங்கள் வாங்க தேட்டரை போட்டுங்க, எந்த சலசலப்பில் வந்தது. 2 படமே 2 ஆடியன்ஸுக்கான வெவ்வேறு படங்கள்ங்க. 2 ஆடியன்ஸுமே அதை மாறி பார்த்துக்கிட்டாங்க. இங்கே பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க, வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படியாப்பட்ட படமா அப்படின்னு. கார்த்திக் சுப்புராஜுக்கே அடுத்த படம் தரலன்னு தெரியல வந்து ரஜினி. அந்த பொங்கல் வந்து தியேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு திருவிழா. இன்னொரு பக்கம் விசுவாசம். இந்த கண்ணான கண்ணன் சாங் இருக்குல்ல, எவர் கிரீன் பட்டையை கிளப்பிடுச்சு. உலக நாடுகளில் பல நாட்டில் அந்த சாங்கை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரீல்ஸில். அப்படியேப்பட்டது. அதுவும் குறிப்பாக மகள் சென்டிமெண்ட்டு, மனைவி சென்டிமெண்ட்டு, பெண்கள் சென்டிமெண்ட்டு. அந்த படம் அஜித் வேற லெவலில் தூக்குதூரன்ற ஒரு கேரக்டரில் வந்து கலக்கி மாஸ் கிளப்பிட்டாங்க. அந்த 2 படத்தினால் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரர்களும் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அந்த பொங்கல் தான் எங்களுக்கு சிறப்பான பொங்கல்னாங்க. இது என்ன வந்து இது? அதுக்காக அடிச்சுக்கினாங்க, பிடிச்சிக்கினாங்க. ரஜினி பேனரை வந்து அஜித் பேனரில் கீழே இறக்குனாங்க. இவருடைய ரஜினி போஸ்டரை வந்து அஜித் போஸ்டரை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து கீழ்ச்சி எறிஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அதை தான் சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க. வரட்டுங்கன்றாங்க, 2 படமாக வரட்டுங்க, 2 கண்டென்ட்டும் ஓகே தாங்க. 8-10 நாள் லீவ் இருக்குது. ஜனநாயகன் வேற ஒரு ஜானர், அவருடைய கடைசி படம். விஜயோட ஆக்ஷன், விஜயோட இது பார்க்கறது ஒரு கூட்டம் வரும், பெண்கள் கூட்டம் வரும், குழந்தைகள் கூட்டம் வரும். இன்னொரு பக்கம் பராசக்தி 60களில் இந்தி போராட்டம், இந்தி எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு கதை. வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய கண்காட்சியை வச்சிருக்காங்க. அந்த படம் வரும், அது கிளிக் ஆயிடுச்சு. அது பிடிச்சி போச்சுன்னா அமரன் மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அதை விட்டுட்டு ஏன் சாமி இப்படி வந்து சிவகார்த்திகனுக்கு விஜய்க்கு சண்டை முட்டி விடுறீங்க? சிவகார்த்திகை ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் ஏன் முதல்ல இது பண்ணுறீங்க? விஜய் ரசிகர்கள் ஏன் போய் அங்கே வந்து அதை உள்ளே போட்டு கலக்குறீங்க? விஜய் அதை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது வந்து. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, பராசக்தி ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் மெயின் ஸ்க்ரீன் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வகையில் 65-35 அந்த ரேஷியோவில் இருக்கும். 65 ஜனநாயகன், 35 ஸ்க்ரீன்ஸ் வந்து பராசக்தி. அப்படி இருக்கும் பொழுது மெயின் ஸ்க்ரீன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏனால் ரெஜெண்டோடைய கண்ட்ரோலில் தான் தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்கள் இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மீறி நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு என்ன சொல்லுவாங்க வந்து, ஒரு காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லா ஊரும் ஜேஜன்னு இருக்கும். ஒரு போகி அன்னைக்கு ஒரு லீவு தான். எங்கள் 9ஆம் தேதி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தாங்க அன்றைக்கி வந்து. 10ஆம் தேதி பெரிய ஃபெஸ்டிவல் தான். 2 படமும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல விஷயம் தானே. இந்த 2025 தமிழ் சினிமா பட்ட பாடு தத்தளிச்சது என்ன? கொரோனா காலகட்டத்தில் கூட அப்படி வந்து ஒரு சரிவை சந்திக்கல. அதை தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு வந்து. அப்படி லாஸ் ஆகி போய் நிற்கிறேன்னு. அந்த சினிமா நல்லா இருந்தால் தாங்க பல பேர் நல்லா இருக்க முடியும் வந்து. சினிமாவை பற்றி பேசுகிற யூடியூபரும் நல்லா தானே இருக்க முடியும். அதனால் வந்து அதுக்கே வந்து வரட்டமே, 2 படம் வரட்டமே. இதே போல் தான் வந்து ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, சச்சின்னு இன்னொரு படமும் வந்தது. அது ரொம்ப முக்கியமாக சொல்லி, செவ்வேல்னு ஒரு படம். இதையும் சொல்லாமல் விட்டா இப்படி வந்து ஜெய் ஆகாஷ் நடித்த படம். ஜெய் ஆகாஷன் ராஜ்கிரனும் நல்லா ஞாபகம் இருக்குது.
அந்த சமயத்தில் சந்திரமுகியா மும்பை எக்ஸ்பிரஸா, ஏன்னா ஒன்று ரஜினி படம், ஒன்று கமல் படம், இதுக்கு இடையில் வந்து விஜய் படம் ஆச்சு, தெரிக்க விட்டாங்க அந்த நேரம் வந்து. ஆனால் யாராவது எந்த விதத்துலையாவது வந்து சண்டை போட்டாங்களா? சந்திரமுகி அந்த டேட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணியா வேண்டிய கட்டாயத்தில் பண்ணாங்க வந்து. சச்சினும் எவ்வளோ காலம் வச்சிருந்தேன்னு சொல்லி கலைப்புலி தானு ரிலீஸ் பண்ணார். ஆனால் மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் அப்போ இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்ட விஷயம், மீடியாவில் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, தானு மீது உள்ள தயாரிப்பாளர் தானு மீது உள்ள கோபத்தினால் கமலஹாசன் அந்த படத்தை உள்ள இறக்குறாரு சச்சினுக்கு எதிராக. ஏன்னா ஆலவந்தான் பஞ்சாயத்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆலவந்தானில் நடந்து முடிஞ்சு இன்னொரு கலைப்புலி தானு கமல் அப்படின்ற 2 நெருப்பு அந்த பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படியா அந்த படங்கள் வந்த பொழுது ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, சந்திரமுகி இட்டு, மும்பை எக்ஸ்பிரஸ் பல பேருக்கு புரியலன்ட்டாங்க வந்து. அதுதான் முதல் டிஜிட்டல் படம்னு நினைக்கிறேன், புரியலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக அந்த படம் புரிஞ்சுது வந்து. ஏன்னா கமலஹாசன் எந்த முயற்சியும் முதல்ல புரியாது, அதன் பிறகு தான் புரிஞ்சுது. சச்சின் வந்து மோசமான படம் கிடையாது, தோல்வி படம் கிடையாது, போட்ட லாபத்தை எடுத்த படம் வந்து, பெரிய இட்டுலாம் கிடையாது வந்து. இப்போ சந்திரமுகி தான் இட்டாச்சு. 3 படமும் வந்து விமர்சன ரீதியாக ஒன்றும் மோசமான படங்களே கிடையாது. அப்படி இருந்தப்போ யாராவது இது பண்ணாங்களா? ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கலைப்புலி தானு கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரமுகி படம் வராமல் இருந்திருந்தா சச்சின் ஒரு மாபெரும் வெற்றி படம்னு. ஏன்னா சச்சின் ரீரிலீஸ் அப்போ அப்படி கொண்டாடினாங்க வந்து. சச்சின் படத்தை இப்போ நீங்கள் பாருங்க வந்து, அந்த காமெடி வேற லெவலில் போயிட்டே இருக்கும். அது ஒரு கொண்டாட்டமான படங்க வந்து. விஜயோடைய கரையில் மிக முக்கியமான படம். அந்த படத்துடைய டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவரோட என்கிட்ட சொல்லியிருந்தார், நான் போய் உட்காந்து கதையை சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் விஜய் வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, விஜய் சார்கிட்ட நீங்கள் வந்து கை கட்டி நிற்கணும், விஜய் சார்கிட்ட நீங்கள் பவ்யமாக நிற்கணும், சார்னு கூப்பிடணும், அப்புறம் அவர் ஏதாவது பேச வரும்போது குறுக்க நீங்கள் பாயக்கூடாது. அப்படி சொன்னவர் யாருன்னு இப்போ விஜய்க்கு எதிராக அங்கங்கே பேட்டி கொடுத்துட்ருக்காருங்களே, அவர் தான். அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் அந்த பில்டப்லாம் கொடுப்பார். ஆனால் நான் போய் விஜயை பார்த்த பிறகு நான் உங்களை சார்னு கூப்பிட்றதுக்கு ஒரு அந்நியமாக இருக்குது, விஜய்னு கூப்பிட்டுக்கலாமா? இது ஜான் மகேந்திரன் சொன்னது. அண்ணே தாராளமாக கூப்பிடுங்கண்ணே, ஏன்னா பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒரு நெருக்கம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் சொல்ல 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 உங்கள் பாடி லாங்குவேஜில் நீங்களே நடிச்சு காமிச்சு சொல்லுங்க அப்படின்னாப்புல. சொல்ல 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 விழுந்து விழுந்து சிரிச்சாப்புல விஜய் வந்து. ஒரு தடவை கலைப்புலி தானு சொல்கிற மாதிரி அது ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு சந்திரமுகி கூட மோதாமல் இருந்திருந்தா மாபெரும் வெற்றி படமாக ஆயிருக்கலாம். ரீரிலீஸில் அதை கொண்டாடினாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 3 படங்களும் ஒன்றும் சோரப்போகலை. இது மாதிரி நிறைய கிளாஷ் விட்ட படங்கள்லாம் இருக்குது வந்து. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து கடைசி படம் திட்டமிட்டு வந்து சிவகார்த்தியின் உள்ளே இறங்கி விஜயை ஒரு கை பார்த்துறான்ட்டாரு. இது வந்து முழுக்க முழுக்க சிவகார்த்தியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சா போச்சா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்க எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்துலேயும் வந்து 9ஆம் தேதி 9 மணிக்கு தான் ஷோ. இதுக்கு இடையில் எங்கேயாவது நள்ளிரவு காட்சி, வெடிகால காட்சி எங்கேயாவது போடுவாங்களான்ற அளவுக்கு கேரளாவுக்கு போகலாமா, கர்நாடகாவுக்கு போகலான்னா, ஏன்னா முதல் புக்கிங் ஓப்பன் கேரளாவில் தான். இந்த டிசம்பர் 31ஆம் தேதி மிட் நைட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அந்த படத்தை. அது எந்த அளவுக்கு தெரிவிக்க போகுதுன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மோகன்லால் மம்முட்டிக்கு இணையான ஒரு நடிகராக, ஒரு மாஸ் ஹீரோவாக விஜய் இருக்கிறார் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மீறி அதே சங்கராந்திக்கு தெலுங்கில் 2 படம் முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுவும் பிரபாஸ் ராஜா சாப் அது வேற ரிலீஸ் ஆகுது. அதனால் இதுக்கு யார் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும்னு தாண்டி எந்த கண்டென்ட் வெற்றி படம் அதையெல்லாம் மீறி விஜய் படத்துக்கான ஒரு கூட்டம் வரும். அதே சமயத்தில் பராசக்தி படம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அந்த படம் அமரன் மாதிரி ஒரு ஹிட் படமாக பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு கூட்டம் வரும். 2 படமும் ஓடட்டுமே, நல்லதான இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கு எங்கே விஜய்க்கு சிவகார்த்திகேயன் எங்கே வாய்க்கா வரப்போ தகராறு இருந்தது? இல்லவே இல்லை. தமிழ் சினிமா வாழணும்னா இது மாதிரியான படங்கள் வரதான் செய்யணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை விஜயும் விரும்புவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.